ஒரு யூனிவர்சிட்டி முன்னாடி நெல்சன் மண்டேலா சொன்னதை எழுதி போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு நாட்டை அழிப்பதற்கு குண்டெல்லாம் வேண்டாம், ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவ்வளோரையும் கெடுத்துட்டாச்சுன்னா ஒரு நாட்டை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது. நான் வந்து கிட்டத்தட்ட 200 விசிட் போயிருக்கிறேன் இந்தியா ஃபுல்லாக, இந்த மாதிரி கோர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க நல்லா நடத்துகிறாங்க நல்லா நடத்தலைன்ட்டு. பட் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய விழா வைத்து ஒரு பெரிய விருது இந்த இதுக்கு கொடுத்துருந்துருப்பேன். பட்டு இப்போவும் எனக்கு எக்கச்சக்க மரியாதை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. எனவே நான் வந்து இப்போ இருக்கிற டைரக்டருக்கு ஐ வில் பி ரைட்டிங் a 2-page லெட்டர் appreciating how you are conducting this program. So and hence when he is approaching in the latest days for getting any other program for conducting, he will not be facing the problems what he has faced previously. He will be honored like anything. இது ஒரு சைடு. மற்றபடி உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகாமலே டிகிரி வாங்கலாம், பிஎட் காலேஜெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போய்விட்டது. சில காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தனியாக வந்து கேட்டால் நான் சொல்கிறேன், அங்கே வந்து ரொம்ப கேவலமாகலாம் படிக்கிறார்கள். ஆனால் ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது அந்த ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏதோ ஒரு 24 காம்பவுண்ட் வச்சுருக்காங்களா அந்த மார்க்கு கொடுக்க. இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நல்ல வேளை வந்த பிறகு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. இட் இஸ் ரியலி எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷனுங்கிறது பரீட்சைக்கு படிக்கிறது இல்லை, நீங்கள் யாரும் பரீட்சைக்கு படிக்கலை, ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஒரு பரீட்சைன்னு உங்களுக்கு வச்சாச்சுன்னா, ரிட்டன் எக்ஸாம் வச்சாச்சுன்னா, ஐ ஹாவ் 100% ஹோப் தட் யூ வில் நாட் பி ப்ரிப்பேரிங் ஆன் த ப்ரீவியஸ் டே. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், அன்னன்னைக்கு தெரிஞ்சிருது. கீப் இட் அப் ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நீங்கள் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணோம், பட் நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.